to the world the Lord is come. Let earth receive her King. Dear friends, இப்போ நம்ம வந்திருக்கிறது முதலூர். முதலூர் எப்படி உருவானது தெரியுமா? முதலூர் அதாவது முதல் கிராமம் 1799 பாளையங்கோட்டையில் இருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்களின் குழுவால் நிறுவப்பட்டது. இந்த கிராமத்தில் முதலில் குடியேறிய டேவிட் சுந்தர் ஆனந்தனின் அயராத முயற்சியாலும் கேப்டன் எவரெட்டின் தாராளமான நன்கொடையாலும் ஆகஸ்ட் 1799 ரெவரண்ட் ஜினேகே பெயரில் ஒரு செவ்வக நிலம் வாங்கப்பட்டது. முதலூரில் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களால் தாக்கப்பட்டனர். தனது மக்கள் அழிவை தடுக்க டேவிட் சுந்தர் ஆனந்தன் முதலூர் இளைஞர்களுடன் இணைந்து ஆயுத அடிப்படையிலான இந்திய தற்காப்பு கலையான சிலம்பம் கற்றுக்கொண்டார். சிலம்பம் அணிக்கு தடிக்கம்பு சேனா என்று பெயரிடப்பட்டது. எனவே டேவிட் சுந்தர் ஆனந்தன் தடிக்கம்பு டேவிட் சுந்தர் ஆனந்தன் என்றும் முதலூர் சிங்கம் என்றும் அழைக்கப்பட்டார். டேவிட் சுந்தர் ஆனந்தன் திருநெல்வேலி தேவாலயத்தின் முதல் தியாகி மற்றும் முதல் விதை ஆவார். செயின்ட் மைக்கேல் மற்றும் ஆல் ஏஞ்சல் சர்ச் எவ்வாறு உருவானது என்பதை பார்ப்போம். இந்த கிராமத்தில் உள்ள முதல் தேவாலயம் 1799 பனை ஓலைகளால் வேயப்பட்டு கட்டப்பட்டது. இது கிறிஸ்தவர் அல்லாதவர்களால் எரிக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு சத்தியநாதன் 2வது தேவாலயத்தை கட்டினார். 3வது தேவாலயம் 1816 செங்கல்களை பயன்படுத்தி கட்டப்பட்டது. டேவிட் சுந்தரானந்தன் இறந்த பிறகு ரெவரண்ட் H.B. நார்மன் முதலூர் கிராமத்திற்கு சிறந்த சேவை செய்தார். அவர் ஒரு சிறந்த கட்டடை கலைஞராக இருந்தார். மேலும் அவர் 2 ஆண்டுகளில் மேற்கத்திய பாணியில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினார். இந்த தேவாலயம் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கொள்ளக்கூடியதாக இருந்தது. 1883 ஆண்டு நவம்பர் 30 புனித ஆண்ட்ரூ தினத்தன்று பிஷப் சார்ஜன்ட் அவர்களால் இந்த தேவாலயம் அர்ப்பணிக்கப்பட்டது. ரெவரண்ட் H.B. நார்மன் என்பவரால் கட்டப்பட்ட தேவாலயம் தாழ்வான அடுக்குகளுடன் சமதளமாக இருந்தது. எனவே முதலூர் மக்கள் 193 அடி உயர கோபுரத்தை 7 தளங்களுடன் கட்டினர். கோபுரத்தின் உச்சியில் தங்க சிலுவையுடன் கூடிய கிரீடக்கல்லை வைத்தனர். புதிய தேவாலய கோபுரம் 29 செப்டம்பர் 1929 அன்று செயின்ட் மைக்கேல் தினம் அன்று அர்ப்பணிக்கப்பட்டது. முதலூர் தேவாலயம் சில தனித்துவமான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டுள்ளது. விவிலிய எண் கணிதத்தின்படி எண் 7 முழுமையின் முழுமை அல்லது முழுமை என்பதை குறிக்கிறது. தேவாலய கோபுரம் 7 தளங்களை கொண்டுள்ளது. உள் தேவாலயத்தில் சரியாக 7 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு பக்கத்திலும் 7 வளைவுகள் உள்ளன. பலிபீடத்தில் சரியாக 7 படிகள் உள்ளன. மேலும் பலிபீடத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் 7 மெழுகுவர்த்திகள் உள்ளன. 7 பதக்க விளக்குகள் மற்றும் ஒரு கண்ணாடி ஹெப்டகன் பலிபீடத்தை அலங்கரிக்கின்றன. இதுவரை முதலூர் சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வேறொரு சர்ச் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். அதனால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.